இப்போ அதாவது 2 கட்சி போயிருக்கு. ஒன்று வந்து நிதிஷ்குமார் கட்சியும் அஜித் சிங்கோட பையனோட கட்சி ஜெயந்த் சௌத்ரியும் போயிருக்கு. இதுக்கு பதிலாக அம்பேத்கருடைய பிரகாஷ் அம்பேத்கரோட கட்சியும் இன்னொரு முஸ்லீம் கட்சியும் மகாராஷ்டிராவில் வந்து சேர்ந்துருக்கு. அதனால ஒரு 2 கட்சி போச்சுன்னா 2 கட்சி வந்துடும். அதனால் இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி யாரெல்லாம் இடியும் சிபிஐயும் பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியை விட்டுட்டு தேர்தல் வர வர ஓடுறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. அதில் தைரியமாக நிற்கக்கூடிய ஜேஎம்எம் ஹேமந்த் சோரன் மாதிரி தலைவர்களும் இருக்காங்க. இடி சிபிஐ மற்றும் ஐடியை உபயோகப்படுத்தி தான் பிஜேபியை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலே சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து ராமருங்கிறது கடைசியாக தொடங்கி கூட்டு வந்திருக்காங்க. அவங்க முழுசாக நம்புறது இடியையும் சிபிஐயும். அவர்களுக்கு இடியையும் சிபிஐயும் விட்டால் வேறு வழியே இல்லை. மோடிக்கும் அமித்ஷாவும் இந்த பிளாக்மெயில் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கூட்டணியை உடைக்க முடியுது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். இந்த தேர்தல் என்பது மிக தெளிவான தேர்தலாக இருக்கும் போது 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்தேன். 306 சீட்டு 303 சீட்டு பிஜேபிக்கு சொல்லியிருக்காங்க. 303 சீட்டு 304 சீட்டு பிஜேபிக்கு சொல்லியிருக்காங்க. 303 சீட்டுங்கிறது ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த சர்வே நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி ஜனவரி வரைக்கும். ராமர் கோயில் 22ஆம் தேதி கட்டினாங்க, திறந்தாங்க. இந்த 15 நாள், இந்த 1.5 மாசத்துல தான் இருக்கிறதுலே ராமர் கோயிலை பற்றி பெருசாக இந்தியா முழுவதும் பேச வச்சது அவங்க. அதனால ராமர் கோயிலுடைய மிக முக்கியமான பிரச்சனை பெருசாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஹைப்பில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட சர்வே இது. அதனால அந்த சர்வே இப்படித்தான் காட்டும். இந்த வடநாட்டில் வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும்னு காட்டும். அதுக்காகத்தான் அந்த நேரத்தில் சர்வே எடுத்ததுங்க. அவர்களை பொறுத்த முடியல. நீங்கள் வந்து இன்னும் 2 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. மக்கள் முந்தா நாள் நடந்ததே மறந்துடுவாங்க. முந்தா நாள் நடந்த விஷயத்தையே நம்மளால் மறந்துடுவேன். இந்த நட்சத்திரத்தில் 2 மாதம் கழிச்சு தான் ஓட்டே போட போகிறாங்க. 2 மாதம் கழிச்சு ஓட்டு போடும்போது இருக்க விலைவாசியை பற்றி இவங்க குறைக்க போகிறதில்ல, டீசல் பெட்ரோல் குறைக்க போகிறதில்ல, கேஸ் சிலிண்டர் விலையை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்வு பெருசாக இருக்குது. அதனால் 303லேருந்து 200 இன்னும் 40 சீட்டு தோத்தாங்கன்னா ஆட்சி போயிடுச்சு. 40 சீட்டு தோத்தார்கள் என்றால் பாஜக ஆட்சி போயிடும். அதனால 40 சீட்டு குறைக்கிறதுக்கு அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் கேஸ் விலை உயர்வு கூடும் போது இவர்களுடைய ஆட்சி இழப்பு என்பது நடக்கும். இந்த ஒப்பீனியன் போல எல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்படும். பெரும்பான்மையினர் வாக்கு கிடைக்கும், ஏழை எளிய மக்களுடைய வாக்கு கிடைக்கும், பெண்களுடைய வாக்கு கிடைக்கும், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினுடைய வாக்கு கிடைக்கும். மத்திய அரசை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினந்தோறும் உபயோகப்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமலோ அல்லது நேரடி பண டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் உரிமை தொகைன்னு வச்சுருக்காரு. இது மாதிரி ஒரு திட்டத்தை, எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத திட்டத்தை, அரிசிக்கு நாங்கள் 5 கிலோ அரிசி கொடுக்குறோம்னு சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. மக்களை பொறுத்த மட்டும் இதை விட பெரிய பிரச்சனைகளில் மாட்டியிருக்காங்க. வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்ய போகிறோம். பல தடவை சொல்லிட்டேன். இது வந்து கூட்டணி கட்சிகள் 2 முடிவு பண்ண வேண்டியது. எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடத்தை கொடுத்தாங்கன்னா எங்களுடைய காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணணும் யார் வேட்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி பத்திரிகைகளில் பேசுறது கிடையாது. இது வரைக்கும் நான் என்னுடைய கட்சி பிரச்சனையை பற்றி நான் பேசுறது கிடையாது. அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கட்சிக்குள்ளே பேசணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பாரம்பரியம் மிக்க கட்சி. இந்த கட்சியில மனதாபங்கள் இருக்கலாம், பட் என்னடா உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அது வரவேற்கப்பட வேண்டியது. ஒவ்வொருவரும் அரசியலில் ஈடுபடணும், அரசியலை பற்றி பேசணும், அரசியல் அறிவோடு இருக்கணும் என்பது மிக முக்கியமானது. அதில்
திரு விஜய் அவர்கள் கட்சியம் பேரையும் அறிவித்து அதனுடைய கொள்கையையும் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அவர் முதல்ல தேர்தலில் நிற்கட்டும், அவருடைய மற்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி பேசட்டும். அதற்கப்புறம் அந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக அவருடைய கருத்தை நம்ம மறு கருத்து சொல்லாமல் ஒழிய, அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அதை பற்றி அவர் கருத்து சொல்கிறது நியாயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா?